ஜானி. என்ன பேரு? ஜானி. ஆமா, ஜானிக்கு வந்து ஒரு காது கேட்காது, ஒரு காது தான் கேட்கும் அவனுக்கு. எப்படி கூப்பிடணும் நம்ம? அப்போ சத்தமா கூப்பிடணும். சரியா? கூப்பிடலாமா? இரு நான் 1 2 3 சொன்ன பிறகு என்ன சொல்லணும்? சத்தமா கூப்பிட போகணும். ரெடி ரெடி? ஓகே, சூப்பர். 1 2 3. வந்தானா? இன்னொரு டைம் கூப்பிடலாமா? ரெடி? 1 2 3. ஹே ஜானி. ஜானி வரலையா? ஹே ஜானி, வெளியே வர மாட்டியா நீ? ஜானி வெளியில வர மாட்டேன். ஏன் ஜானி? அண்ணே, இந்த பசங்க எல்லாம் என்ன ஜானின்னு கூப்பிட்டு சொன்னா எல்லாரும் ஜானின்னு சொல்றாங்க. யாரோ கூட்டத்தில் ஜானிய ஜானி. சிச்சோ, சரி இன்னொரு டைம் கரெக்டா கூப்பிடலாமா? என்னன்னு? ஜானினா ஜானின்னு கூப்பிடலாமா? ரெடி ரெடி? 1 2 3. ஏ ஜானி, வெளியே வா ஜானி. ஏ ஜானி. ஜானி அண்ணே, வெளியே வர மாட்டியா? அண்ணே, வெளியில வந்தா என்ன தருவீங்க? உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஒரு வீடு, காரு, குண்டா சோறு வேணும். வீடு, காரு, குண்டா சரி, எல்லாம் அண்ணா வாங்கி தரேன். வா, வெளியே வா. உன்னை பார்க்கறதுக்கு இங்கே எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் இருக்காங்க? எவ்வளோ நிறைய, ஒரு 200 பேர் இருப்பாங்க ஜானி. 200 300. மாட்டிக்கிச்சுனே. கால் மாட்டிக்கிச்சு. அச்சோ, இது அண்ணா எடுத்து விடுறேன். வா ஜானி. ஹேய் ஜானி, வெளியே வா. ஜானி எப்படி இருக்க? அண்ணே, நல்லா இருக்கேன். சூப்பர். ஜானி எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய் ஜானி. அண்ணே, இங்க பாத்தியா, உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணே, கொஞ்சம் கிட்ட வாங்கல. என்னாச்சு? அண்ணே, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குண்ணே. ஏன் ஜானி? அண்ணே, இவங்க எல்லாரும் ரொம்ப அழகா இருக்காங்கண்ணே. ஜானி கூட அழகா இருக்கான் தானே? ஆமா ஜானி, நீயும் ரொம்ப அழகா இருக்கியா? ஐயோ, இப்போ எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குண்ணே. இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாம் உன் தம்பி, உன் தங்கச்சிங்க. வெக்கப்படக்கூடாது. அப்படியா? ஆமா, இவங்க எல்லாருமே உன் ஃப்ரெண்ட்ஸ்பா, தெரியுமா? நீங்க எல்லாரும் ஜானி ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா ஆமா. பாரு இங்க பாரு, இன்னைக்கு எங்க பசங்களுக்கு என்ன சொல்லி தர போற? அண்ணே, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, நான் இங்க வந்திருக்கேன். இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. எனக்கு யாருமே கை தட்டவே இல்லைன்னு. தேங்க்யூ அம்மா. அம்மா, ஐயோ அம்மா. சரி, ஓகே. சரி, உனக்கு என்ன தெரியும்? நாங்கள் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலான்னு இருக்கோம். ஹே ஜானி, அண்ணே, உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலான்னு இருக்கோம். என்ன சொல்லி தர போற எங்களுக்கு? நான் சூப்பரா பாட்டு பாடுவேன். சூப்பரா பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன். இரு ஜானி கிட்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஒன்றா கற்றுக்கலாமா? ஓகே. பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், வேற கதை சொல்லுவேன். சூப்பர் ஜானி. வேற என்ன? பைபிள் வசனம் கூட சொல்லுவேன். பைபிள் வசனம் சொல்லுவியா? அப்புறம் இவங்கள மாதிரி சூப்பரா கத்துவேன். ஓகே, சூப்பர். சரி, ஜானி, நம்ம ஒரு பாட்டு பாட சொல்லலாமா? பாட்டு பிடிக்குமா? ஓகே ஜானி, எங்களுக்காக அழகா ஸ்வீட்டா ஒரு பாட்டு பாடுறியா? ஓகே, பாடுறேன். பாடுங்க. லட்டு ஜிலேபி, லட்டு ஜிலேபி, லட்டு ஜிலேபி, லட்டு ஜிலேபி. ஜானி, லட்டு ஜிலேபி. அண்ணே, அழகா பாடுனா லட்டு ஜிலேபின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணே, நீங்க தானே ஸ்வீட்டா ஒரு பாட்டு பாட சொன்னீங்க. ஸ்வீட்டா பாடுனா லட்டு ஜிலேபியா? எங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் வேணாம். எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா ஒரு பாட்டு பாடு ஜானி. அதெல்லாம் இருக்கட்டும். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா கீபோர்டு வச்சிட்டாங்க, ஒரு அண்ணா ட்ரம்ஸ் வச்சிட்டாரு. நான் பாட்டு பாட மாட்டேன். ஏன் வரல? நீ பாடினது ஒரு பாட்டா? சூப்பரா பாடுன. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க லாஸ்டா வந்து வாசிப்பாங்க. எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா அழகா ஒரு பாட்டு பாடு. தெரிஞ்ச பாட்டா? ஆமா, எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டா ஒரு பாட்டு பாடு. இப்ப பாருங்க, சூப்பரா பாடுறேன். பாடு ஜானி. என்ன? லட்டு ஜிலேபி. ஏய் ஜானி, அந்த பாட்டு தான் பாடிட்டல. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டா ஒரு பாட்டு பாடு. இல்ல, நீங்க கரெக்ட்டா இருக்கீங்களா செக் பண்ணேன். நான் கரெக்ட்டா தான் இருக்கேன். நீ பாடு.
பாட்டா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. ஏ ஜானி, ஏ ஜானி, உனக்கு இன்னைக்கு பர்த்டேவா? இல்ல இல்ல. இப்போ இங்கே உட்காந்துங்களுக்கு யாருன்னா பர்த்டேவா? ஏய் இந்த பாட்டெல்லாம் கேக் வெட்டும் போது பாடுறதுடா. நீ இன்னும் பாட்டு சரியா பாட மாட்டேன்ற. பரவாயில்ல, இனி கூட பாடலாம். வேற எதுவும் தெரியாதா உனக்கு? அண்ணே, ஆ இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்க. என்ன பாட்டு அது? எல்லாரும் ஏஞ்சி நிக்க போறாங்க. எழுந்து போங்களா? அப்படி என்ன பாட்டு? ஜனகணமன. டேய் ஜானி, என்ன நீ அந்த பாட்டெல்லாம் கொடியேற்றும் போது பாடுறதுடா. பரவாயில்ல, இன்னைக்கு கூட பாடலாம். நீ எங்களுக்கு இப்போ நம்மளுக்கு பாட்டு வேணாம், நம்ம ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? ஜானி கிட்ட ஒரு கதை கேட்கலாமா? ஓகே, ஹாப்பியா இருக்கீங்களா? இல்லை யாருமே பண்ணல, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? ஹாப்பியா இருக்கியா? ஓகே சூப்பர். சரி ஜானி, அண்ணே எங்களுக்காக அழகா ஒரு ஸ்டோரி சொல்றியா? சொல்லட்டுமா? ஓகே, கதை கவனிக்கலாமா எல்லாரும்? சூப்பர். ஓகே ஜானி சொல்லுங்க. அண்ணே, ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு. ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்கு போற வழியில ஒரு பெரிய மேடு. நீ அப்படியே அந்த பக்கமா ஓடு. ஜானி, என்னடா காடு மேடு என்ன ஓடுன்ற ஓடிட்டா? இங்க இருங்க. வேற எதுனா நல்ல கதையா சொல்லு ஜானி. சொல்றேன். வேற கதை சொல்றியா? சொல்றேன். ஓகே சரி சொல்லுங்க. அண்ணே, இன்னொரு ஒரு காடு. அந்த காடு ரொம்ப இருட்டா இருந்துச்சுனே. என்னது இருட்டா இருந்துச்சு? பசங்களா உங்களுக்கு இருட்டுனா பயமா? இல்லையா? எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். சரி ஜானி, நான் உன் கையை பிடிச்சிக்கிட்டா? அந்த காடு வேற ரொம்ப இருட்டாகுதுன்னு சொல்றேன், எனக்கு வேற பயம். உன் கையை பிடிச்சிக்கிட்டா? என் கையை பிடிச்சுக்கோங்க, பயப்படாதீங்க. சரி சொல்லு. அந்த காடு இருட்டாயிருச்சு, அப்புறம்? அண்ணே, அந்த காட்டு வழியா நடந்து போனா அப்படியே ஒரு சத்தமா? ஆமா. என்னடா சத்தம் அது? டேய் ஜானி, அங்க என்ன இருக்கு? ஜானி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க என்ன இருக்கு? அப்படியே கிட்ட போனா என்னடா ஆகுது? ஜானி, அங்க ஒண்ணுமே இல்லையா? ஆமா, அங்க ஒண்ணுமே இல்ல. இப்போ எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன் எல்லாரையும் பயம் புத்திட்டு இருக்க? அவங்க யாருமே பயப்படல, நீங்க தான் பயந்துட்டீங்க. நான் பயப்படல ஜானி, குட்டி பசங்க எல்லாம் பயந்துட்டாங்க பாரு. அப்படியா? ஆமா. நீ என்ன பண்ணி, எங்களுக்கு கதை வேணாம், வசனம் சொல்லலாமா? வசனம் சொல்லி தர சொல்லலாமா ஜானிய? சொல்லட்டுமா? ஜானி, வசனம் சொல்றியா? சொல்லட்டா? வசனம் சொல்லு. வசனம். ஜானி, என்ன? பைபிள் வசனம் சொல்லு ஜானி. ஓகே சொல்றேன். பைபிள் வசனம். ஜானி, உன்னை அண்ணா ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்தனா? ட்ரெயின்ல கூட்டிட்டு வரும்போது ஒரு அங்கிள் சமோசா வித்துன்னு போனாரு. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் இன்னொருத்தர் பிரியாணி இருக்குன்னு சொன்னாரு. சரி இங்க பாரு கவனி, அதெல்லாம் இருக்கட்டும். சமோசா ஜூஸ் வித்துன்னு போனாங்க. உன்னை ட்ரெயின்ல நான் கூட்டிட்டு வரும்போது உனக்கு ஒரு பிஸ்கட் வித்துன்னு போனாங்க. சரி வேற என்ன வித்தாங்க சொல்லிரு. அவங்க எல்லாம் வித்தாங்க, நீங்க தான் எனக்கு எதுவுமே வாங்கி தரல. நம்ம சீக்கிரமா வந்து இவங்களெல்லாம் பார்க்கணும்ல, போகும்போது உனக்கு எல்லாமே வாங்கி தரேன் சரியா? அப்படியா? ஆமா. சரி. ஜோசுவா இருக்காருல்ல? யாரு? ஜோசுவா. ஆமா இருக்காரு. அவர்கிட்ட இந்த லிஸ்ட்டை கொடுத்துருங்க, போகும்போது எனக்கு வாங்கி தரணும். என்ன லிஸ்ட்னு சொல்லிரு, அவரே கேட்டுப்பாரு. 5 பிளேட் பிரியாணி. 5 பிளேட் பிரியாணின்னு 2 பிஸ்கெட். 2 பிஸ்கெட். 2.5 லிட்டர் ஜூஸ் பாட்டில் ஒன்று. 2.5 லிட்டர் ஜூஸ். 2 லிட்டர் தான்டா இருக்குது. சரி மறந்துட்டேன், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிப்பேன்ல அதனால. சரி அதெல்லாம் அண்ணா வாங்கி கொடுத்துருவாரு. அதெல்லாம் இங்க சொல்லாதீங்கண்ணே. சரி ஓகே. சரி கவனிங்க பாறேன், நான் ட்ரெயினில் உன்னை கூட்டிகிட்டு வரும்போது உனக்கு வந்து ஒரு வசனம் ஒன்று சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? வசனத்தை கேட்குறாரு இவரு, என்ன சொல்ற தெரியலையே. அண்ணே என்ன வசனமே? என்ன? நான் உனக்கு பைபிள்லேருந்து உனக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன். நீ வந்து இந்த குட்டி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நேற்று சொல்லி கொடுத்தேன்ல, உனக்கு மறந்துட்டியா? ஜானி என்ன பார்க்குற? அண்ணே கிட்ட வாங்களே. என்னாச்சு? அந்த வசனம்லாம் மறந்துச்சு.
வசனத்தை மறந்துட்டியா? ஆமா. ஜானி இங்க வா. டேய் ஜானி, என்னடா அண்ணன் மேல மரியாதை குறையுது? நான் வசனத்தை மறந்துட்டேன். அவங்க கிட்ட ஏன் சொல்றீங்க? அப்புறம் அந்த பசங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றதுக்கா? அவங்க கிட்ட சொல்லலப்பா, ஒரு பர்மிஷன் கேட்டுக்கிறேன். கோச்சு ஆமா. இப்ப ஜானிக்கு ஒரு டைம் சொல்லி கொடுத்துறேன்னு கேட்டுக்க. ஜானி இங்க பாரு. சரி நான் தொடல இங்க பாரு. உன்னை பார்க்கத்தானே இங்க இவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் மேல கோச்சுக்கினா இவங்க எப்படி கத்துப்பாங்க வசனத்தெல்லாம்? ஜானி, அண்ணா உன்னை அடிச்சிருக்கா இதுக்கு முன்னாடி? ஜானி, உன்னை பார்க்க தானே உட்கார்ந்து இருக்காங்க இங்க, நீ அந்த பக்கம் திரும்பிக்கினா? சரி இங்க கவனிங்க, இங்க பாரு. சரி நீ பேசி நிக்கிறியா? நான் போறேன். டேய் ஜானி, ஜானி இங்க பாரு. அண்ணா அடிச்சிருவேன், சரியா? கச்சிரு. சரி கவனி, இங்க பாரு. இங்க பாரு. கவனிக்க மாட்டேன். அண்ணா உனக்கு ஒரு டைம் வசனம் சொல்லி கொடுக்கட்டா? 2 டைம் சொல்லி கொடுங்க. 2 டைமா? சரி 2 டைம் சொல்லி தரட்டா? ஒரு டைம் சொல்லி கொடுங்க. ஒரு டைம் சொல்லி தரட்டா? சொல்லுங்க. நீ தான் இந்த பசங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல உன்னை வசனம் கத்துக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படியா? ஆமா, நான் உனக்கு ஒரு டைம். ஓகே, அப்ப எனக்கு ஒரு முறை சொல்லி தரீங்களா? நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஜானி ஒரு டைம் சொல்லி கொடுத்துடலாமா? ஜானி நீ தான் அதுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் சொல்லி தரணும். கண்டிப்பா வா. சரி சொல்லி கொடுக்கட்டா? டேய் சூப்பர்ண்ணே. என்ன வசனத்தை சொன்னா கேண்டா என் மூக்க கடிக்கிற? அது நீங்க ட்ரெயின்ல கூட்டி வரும்போது சரி உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த சமோசா விக்கிற அண்ணா 5 முறை அப்படிக்கா போயிட்டு வந்துன்னுறாரு, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். சரி ஓகே. ஆனா நீங்க வாங்கி தரவே இல்ல. அதனால ஏன்டா என் மூக்க கடிக்கிற? உங்க மூக்கு பார்க்க சமோசா மாதிரியே இருந்துச்சுனே. என் மூக்கு சமோசா மாதிரியா இருக்கு? ஜானி ஒரு பையன் ஆமா அப்படின்றான் ஜானி. அப்ப அவன் மூக்க கடிச்சிரணும். சரி ஓகே, சரி வசனம் சொல்லி தரியா? சொல்லி தரேன். ஜானி கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லலாமா? ரெடியா? ஓகே சூப்பர். ஜானி சொல்லுங்க. ஜீசஸ். அதே சொல்ல சொன்னாரு அவரே. ஜீசஸ். இல்ல நீ வசனம் சொல்லு ஜானி. அவங்க யாரும் சைலண்டாவே இருக்க மாட்டாங்க. எல்லாம் அழகா சைலண்டா உட்கார்ந்துருக்காங்க. சொல்றீங்களா? ரெடியா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஜானி கூட சேர்ந்து சொல்லலாமா? ஓகே சூப்பர். சொல்லுங்க ஜானி. என்ன சொல்லணும்? ஜானி ஒழுங்கா வசனத்தை சொல்லி அண்ணா சொல்லி கொடுத்தேன்ல. ஆமா இப்ப சொல்லி கொடுத்தீங்க. சொல்லு. கர்த்தர். சத்தமா அண்ணே. யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல இப்ப சொல்லுவாங்க. சத்தமா சொல்லு. கர்த்தர். டேய் ஜானி, என்னனே என்ன கர்த்தர்னு கத்துற? கர்த்தருக்கு அப்புறம் என்ன? உங்களுக்கு காது கேக்குதான்னு செக் பண்ணேன். காதெல்லாம் உங்களுக்கு நல்லா கேக்குது. கர்த்தருக்கு அப்புறம் என்ன சொல்லு? சரி இப்ப சொல்றேன். சொல்லு. கர்த்தர் நல்லவர் என்பதை மூக்கு மேல கை வச்சு பாருங்கள். கரெக்டா இந்த வசனம்? கர்த்தர் நல்லவர் என்பதை மூக்கு மேல கை. இப்ப கரெக்டா சொல்லிட்டா? தப்பன் ஜானி. இப்ப கரெக்டா சொல்றேன். இப்ப சொல்லு, கரெக்டா சொல்லு. கர்த்தர் நல்லவர் என்பதை நாக்கு மேலே கை வச்சு பாருங்கள். இது கரெக்டா ஜானி? இதுவும் தப்பா ஜானி? அண்ணா எனக்கு திரும்பியும் மறந்துச்சுனே, ஞாபகப்படுத்தி விடுங்கண்ணே. மறந்துட்டியா? ஆமா. கேர்ள்ஸ் 2 மார்க் மைனஸ். சரி இங்க பாரு. ஜானி வசனத்தை ஒரு வார்த்தை மறந்துட்டு இருக்கான். நம்ம ஞாபகப்படுத்திடலாமா? ஜானிக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இப்போ சொல்லிட்டா? சொன்ன உடனே ஞாபகம் வந்துடும் பாரு அவனுக்கு. ஜானி இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு உனக்கு வசனம் ஞாபகம் வந்துடும். பாக்குறியா? ஓகே சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி. ஞாபகம் வந்துச்சு. வசனம் ஞாபகம் வந்துச்சா? இல்ல சிக்கன் பிரியாணி தான் ஞாபகம் வந்துச்சு. ஜானி விளையாடாத. வசனம் ஞாபகம் வந்துச்சா? வசனம் ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பா பிரியாணி வாங்கி தரீங்களா? கண்டிப்பா அண்ணா வாங்கி தரேன். சொல்றியா? சரி சொல்றேன். ஓகே சொல்லுங்க. சரி ஓகே. நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் குட்டி பசங்கள்ல இருந்து பாய்ஸ்ல ஒருத்தர் கேர்ள்ஸ்ல ஒருத்தர் முன்னாடி வந்து சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க சொல்றீங்களா வசனத்தை? சொல்றீங்களா ஜானி? சொல்லட்டுமா? ஓகே சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கரெக்டா? கிளாப் பண்ணிடலாமா ஜானிக்கு? சத்தமா? தேங்க் யூ
சரி ஓகே சரி, இந்த வசனத்தை குட்டி பசங்க யார் வந்து சொல்ல போகிறது முன்னாடி? ஓகே நீங்கள் வாங்க. அண்ணே கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க பாருங்க. ஆமாம் ஆமாம் ஜானி, ஃபர்ஸ்ட் ஒரு தங்கம் எழுந்து வந்திருக்கு. திரும்பிக்கலாமா? ஓகே. கர்த்தர் நல்லவர் என்பதை புரிசுது. ஓகே, உங்கள் பேர் என்ன? தியா. ஓகே, சத்தமாக கிளாப் பண்ணலாமா? பாய்ஸ்லேருந்து யார் வந்து சொல்ல போகிறது இந்த வசனத்தை? ஓகே, முன்னாடி வா சீக்கிரம் சீக்கிரம். சத்தமாக கிளாப் பண்ணலாமா அவனுக்கு? ஓகே சூப்பரா. உன் பேர் என்ன? தேவகுமார். ஓகே சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சூப்பர். ஓகே வெரி குட். ஓகே சூப்பர். சரி ஜானி தூங்கிட்டியா ஜானி? என் மேல கை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சா? இல்ல சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் நான். சரி, 2 காது இருக்குதுல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் எங்க பசங்க சூப்பரா வசனம் சொன்னாங்க, கவனிச்சியா? சூப்பரா சொல்றாங்க, என்னோட அழகா சொல்றாங்க. ஆமா. சரி, உன் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்துக்கிறல்ல? எங்க அப்பா ஒரு லெட்டர் எழுதுனேன். யாரு? எங்க அப்பாக்கு. உங்க டாடிக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கியா? ஆமா. என்ன லெட்டர் அது? நான் அமெரிக்கால படிக்கிறேனா. எங்க? அமெரிக்கால. ஜானி எங்க படிக்கிறானா? கேட்கல. யாரெல்லாம் அமெரிக்கா போயிட்டு வந்துக்கிறது? போயிட்டு வந்தீங்களா? சூப்பர்ப்பா. சரி ஓகே. சரி, ஜானி எங்க படிக்கிறான்? ஆமா, ஜானி அமெரிக்காலேருந்து நீ யாருக்கு லெட்டர் எழுதுன? எங்க டாடிக்கு எழுதுனேன். உங்க டாடிக்கு எழுதுனியா? சூப்பர்ப்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், முடி ஏன்டா களைஞ்சிட்டு இருக்குது? முடி களைஞ்சிட்டு இருக்குது, அண்ணன் வாரி விட்டுட்டா? வேணாம், அசிங்கமாகுது. ஜானி முடி நல்லாவா இருக்கு? அசிங்கமா இருக்குல்ல? அண்ணா முடி நல்லா இருக்கா? ஜானி முடி உங்களுக்கு என்னோட ஹேர் ஸ்டைல் மேல பொறாமை. இது ஒரு ஹேர் ஸ்டைல்ல பொறாமை வரப்படுறாங்களா? சரி போ, நான் கலைச்சிடுறேன். சரி ஓகே. சரி, உன் லெட்டர் உங்க டாடி கிட்ட போச்சான்னு பார்க்கலாமா? ஆமா, நீ கொஞ்சம் கேட்டு சொல்லு. ஜானி உங்க டாடியை பார்த்துடலாமா? இப்போ ஜானி உங்க டாடி எங்க இருக்காரு? டேய், ஜானி தாண்டா அமெரிக்கால இருக்கான். ஜானி அவங்க டாடி ஊர்ல இருக்காரு, அவங்க ஊர்ல. சரியா? சரி பார்த்துடலாமா ஜானி அவங்க டாடியை? சத்தம் போடாத, அழகா கவனிக்கணும். ஓகே, எல்லாம் கண்ணை மூடி உட்காரு. எல்லாருமே கண்ணை திறக்கக்கூடாது. பசங்களா எல்லாம் கண்ணை திறந்துக்கோங்க. இன்னைக்கு எங்க வீட்டில் சிக்கன் குழம்பு. அது சிக்கன் நல்லா இருந்துச்சுன்னு ஒரு தட்டு நிறைய போட்டு சாப்பிட்டேன்னா சிக்கன் பல்லுல மாட்டிக்கிச்சு. அப்புறம் ஒரு எலும்பு இருந்துச்சுன்னு எடுத்து கடிச்சனா தொண்டையில மாட்டிக்கிச்சு. என்ன பண்றது? வாமிட் பண்ணிடலான்னு. யார் மேல பண்ணிட்டோம் வாமிட்டு? முன்சாமி போஸ்ட்மேன் வந்துக்கிறேன்பா. யாருப்பா அது? போஸ்ட்மேனியா? எப்பா என்ன சொன்ன? போஸ்ட்மேனியா? முன்சாமி. உன் பேர் முன்சாமி தானே? என் பேரு 3 சாமி இல்ல, ஒரு சாமி தான். உன் பேரு முனுசாமி தானேயா? ஆமாப்பா. நான் போஸ்ட் இந்த எப்படியா? எனக்கு 1008 வேலை இருக்குது, நான் கிளம்பணும். எப்பா போஸ்ட்மேன் கொஞ்சம் கிட்ட வாயா. ஒரு நிமிஷம். பசங்களா, நான் யாரு? ஆமா, நான் யாரு? போஸ்ட்மேன். ஞாபகம் வச்சுக்கணும். சரி ஓகே. இந்த புடியா லெட்டர். உன் பையன் அமெரிக்கால இருந்து லெட்டர் எழுதிக்கிறான். புடி. எப்பா போஸ்ட்மேன். என்ன? கொஞ்சம் கிட்ட வாயா. சொல்லியா? நான் 10th ஸ்டாண்டர்டே 10 வருஷமா படிச்சேன்பா. சரி, அது எதுக்கு என்கிட்ட சொல்றேன்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. புடியா. எப்பா போஸ்ட்மேன். சொல்லுப்பா. எனக்கு படிக்க தெரியாது. சரி, என் பையன் கிட்ட இருந்தா லெட்டர் வந்திருக்கு. சரி ஓகே. நீ கொஞ்சம் படிச்சு சொல்லுப்பா. என்னது? படிச்சு சொல்லுப்பா. அச்சிச்சோ, படிச்சு சொல்லலாம். இந்த ஊர்லயே நீ தான் நல்லா படிச்சவன். இந்த மாதிரி புகழ்றானே என்ன? பசங்களா, அவங்க பையன் வேறு இங்கிலீஷில் எழுதிக்கிறான். எனக்கு இது கொஞ்சம் தான் தெரியும். சரி, தெரிஞ்சதை சொல்லி விடுவோம் என்ன? சரியா? டே என்னப்பா ஏதோ சொல்லுங்க. என்னது? அது ஒன்று, நாங்கள் சீக்ரெட்டு. இங்கே பாரு பசங்களான்ற பாரு. நான் அவனுக்கு முன்னால் குழம்பிட்டேன் இங்கிலீஷ்லாம் பார்த்த ஒன்று. சரி இங்கே பாரு, நான் படிக்கிறேன், கேட்குறியா? படிப்பா. இரு ஒரு நிமிஷம். HIDA
ஹாய் தாடி. யோ உன் பையன் தாடி நல்லா இருக்குதா கேட்குறான். என்னது தாடி நல்லா ஆமா, ஹாய் தாடினா தாடி நல்லா இருக்குதான்னு அர்த்தம். ஒழுங்கா பண்றா. என்னடா சொல்ற நீ? நீயே பச்சுக்கப்பா. வேணாப்பா, கொஞ்சம் பச்சு இருப்பா, நான் தெரிஞ்சது தானே சொல்ல முடியும். சரி சரி சொல்றது கவுனி. அப்புறம் வேற எதுவும் எழுதிக்கிறான், கவுனிங்களா. ஹவு ஆர் யூ. ஏன்பா உன் பையன் உன்னை யாருன்னு கேட்குறான். என்னது யாருன்னு கேட்குறான்? ஆமா, ஹவ் ஆர் யூனா யாருன்னு அர்த்தம். யாருன்னு அர்த்தமா? என்ன எழுதி வச்சிட உன் பையனா இது? ஐயோ, என் பையனுக்கு எதுவும் ஆயிட்டு இருக்குதுப்பா. வேற என்னப்பா எழுதி இருக்கிறான்? என்ன குடும்பம். இரு இங்க பாரு, வேற எதுவும் எழுதிக்கிறான் பசங்களா. ஐ எம் ஃபைன், ஆர் யூ ஃபைன். யோ உன் பையன் அமெரிக்கால ஃபைன் கட்டுறானாயா? ஃபைன் கட்டுறானா? உன்னையும் இங்க ஃபைன் கட்ட சொல்றான். என்னைய ஃபைன் கட்ட சொல்றாங்க. என்ன குடும்பமோ. பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பயமா இருக்குது. யோ என்னவோ ஆயிட்டு இருக்குது. என்னையா எழுதி வச்சுக்கிறான் உன் பையன். இரு இன்னும் எழுதிக்கிறான், படிச்சிடுறேன். ஐ எம் டூயிங் வெல், ஆர் யூ வெல். யோ வெல்லுனா என்ன தெரியுமா? வெல்லுனா என்னதுப்பா? கிணறு. உன் பையன் அமெரிக்கால கிணறு வெட்டுறானா? அமெரிக்கால கிணறு வெட்டுறானா? உன்னையும் இங்க கிணறு வெட்ட சொல்றான். என்ன குடும்பமோ. போயா இரு ஒரு நிமிஷம். இன்னும் லாஸ்ட் லைன் இருக்குது, நான் பச்சிட்டு போறேன், எனக்கு வேலை இருக்குது. ஐ எம் கம்மிங் சூன், டேக் கேர். யோ உன் பையன் உனக்கு சூனிய வைக்க போறானா? ஐ எம் கம்மிங் சூன்னா உன் பையன் உனக்கு சூனிய வைக்க போறானாயா? டேக் கேர்னா கார் எத்தனை எங்கேயோ வர சொல்றாயா உன்னை. என் பையனுக்கு என்ன ஆச்சு? என்னயா குடும்பம் உங்களுக்கு? புடியா லெட்டர். எப்பா நான் போறேன். என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தாடி நல்லா இருக்குதா, சூனிய வைக்கிறேன், கார் எத்தனுவா, கிணறு வெட்டலாம் சொல்றானே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ யோ யார் ஏதாவது இருக்குது? முன்சாமி ஏன்பா முன்சாமி? என்ன பாத்ரூம் போயிட்டாரா? ஏன்பா முன்சாமி வாப்பா. முன்சாமி. டே கோபால். யோ என்ன கவினுக்குற? கோபால் சொல்லுப்பா. கோபால் வந்துட்டான். டே கோபால் சொல்லுப்பா. கொஞ்சம் வாயில இருந்து லெட்டர் எடுறா. யோ பல்லு வளர்க்கணியா நீ? தூர போயா. டேய் கொஞ்சம் எடுறா, முக்கியமான விஷயம். சரி இரு. எச்சையா வேற இருக்குது. சி நாயா கவினுக்குற இதை இதுக்கே அழுதுனுக்குற? கோபால், எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனை அமெரிக்காவில் படிக்க வைக்கிறேன். அவன் ஒரு லெட்டர் எழுதிக்கிறான். நீயே படிச்சு பாருப்பா, அவனுக்கு அழுவியா வரும். அது நான் அழுவனா? யோ இரியா, அழுவாது இரியா, கொண்டாரு இரியா. உன் பையன் என்ன தான் எழுதுகிறான்னு பார்க்குறேன். ஹாய் டேடி. யோ உன் புள்ள உன்னை அழகா அப்பான்னு கூப்பிட்டுக்கிறாயா? என்னது அப்பான்னு கூப்பிட்டுருக்கானா? இல்லை உங்கள் அப்பான்னு கூப்பிட்டு. யோ அப்பா தான் ஏன் கூப்பிட்டுக்கிறான்? அப்பா, என் பிள்ளைக்கு என் மேலே எவ்வளோ பாசம். அப்பான்னு கூப்பிட்டுருக்கான்ப்பா அவன். இரு அடுத்து படிக்கிறேன். ஹவ் ஆர் யூ. நீ எப்படி இருக்கன்னு கேட்டிருக்காயா உன் புள்ள? என்னது எப்படி இருக்கன்னு கேட்டிருக்கானா? ஆமாம், உன்னை எப்படி இருக்கன்னு கேட்டுக்கிறான். அப்போ அதுக்கு நீ யாருன்னு அர்த்தம் இல்லையா? இல்லையா, அதெல்லாம் அர்த்தம் இல்லை. ஐ எம் ஃபைன். சொல்லுப்பா. ஐ எம் ஃபைன், ஆர் யூ ஃபைன். அவன் அங்கே நல்லா இருக்கானா, நீ இங்கே நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்கான். எப்பா அதுக்கு அது அர்த்தம்? ஆமாம். அவன் அங்கே ஏதோ ஃபைன் கட்டுறான்னு சொன்னான்ப்பா ஒருத்தன். ஃபைன்லாம் இல்லைப்பா. அவன் வந்து அங்கே நல்லா இருக்கானா, நீங்கள் நல்லா இருக்கியான்னு கேட்டுருக்கிறான் உன்னை. அப்படியா? சரி. ஐ எம் டூயிங் வெல், ஆர் யூ வெல். ஏன்னா ஒன்று 2 வாட்டி எழுதி வச்சுக்கிறான். மக்கு புள்ளைய பேத்து வச்சுக்கிற. கொஞ்சம் பையன் என்ன மாதிரி தான்ப்பா, அப்படிதான். ஐ எம் கம்மிங் சூன், டேக் கேர். அவன் சீக்கிரமாக வரானா நீங்கள் வைக்கிறதுக்கா? இப்போ நான் தான் உனக்கு சூனியம் வைக்க போகிறேன். ஏன் அப்படி என்னை சத்தாய்க்கிற? ஐ ஆம் கம்மிங் சூன்னா அவன் சீக்கிரம் வரானா, நீங்கள் பத்திரமா இருக்க சொல்லியிருக்கிறான். அப்படியா? ஆமாம். ஏதோ கார்லாம் எத்தனை வர சொல்லி அதெல்லாம் எழுதிருக்குதாப்பா? கார் இல்லை, அது கேர். டேக் கேர். நீ பத்திரமா எங்கள் வீட்டில் இரு, அவன் வருவான். அப்படியா? ஆமாம். சரி இதா கவிக்கோதா, நாளைக்காச்சும் பல்லு வழக்கு. ஐயோ, தப்பான ஆட்களை என் பையன் எழுதின லெட்டரை கொடுத்து நான் ஏமாந்து போயிட்டேனே. சரியான ஆள் கையில் கொடுத்துருக்கணும். என் ஃப்ரெண்டு வந்து சரியாக படித்து சொன்னதுனால என் பையனோட உண்மையான பாசம் எனக்கு புரிஞ்சது. ஏசப்பா ரொம்ப நன்றி. பசங்களா, முனுசாமி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரெக்டாக லெட்டர் படித்தாரா? யார் வந்தது ஃபஸ்ட்டு? நானா? போஸ்ட்மேன். ஆமாம், யார் வந்தது? போஸ்ட்மேன். கரெக்டாக படித்தாரா போஸ்ட்மேனு? தப்பாக படிச்சிட்டார்ல. ரெண்டாவதாக ஒருத்தர் வந்தார்ல, அவர் கரெக்டாக படித்தாரா? கரெக்டாக படித்தாரா? ஓகே சரி. உங்களுக்கும் வந்து ஒருத்தர் லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு தெரியுமா? அந்த லெட்டர் பேர் என்ன தெரியுமா? லெட்டர் பேர் என்ன? ஆமாம். சரி, எழுதுனவர் யாரு தெரியுதா உங்களுக்கு? ஆமாம். இந்த லெட்டரை நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா?
பைபிள் பிடிக்குமா உங்களுக்கு? இல்லையே, கொஞ்சம் பேர் தான் சொல்கிறீங்க, மீதி பேர் குட்டி பசங்களுக்கு பைபிள் பிடிக்காதா? இந்த லெட்டரில் நிறைய ஏசப்பா நம்மளுக்காக எழுதியிருக்காரு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஆமாம், இந்த லெட்டரில் நீ எப்படி இருக்க, நான் உனக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன்லாம் இந்த லெட்டரில் எழுதியிருக்காரு. நீங்கள் இதை படிக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு பைபிள் தவிர வேறு எதுனா பிடிக்குமா? பிடிக்காது தானே? பிரதர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? யார்ப்பா நீ? ஓரமா நில்லுங்க. ஓரம். பசங்களா அவங்களுக்கு ஃபோன் தானே பிடிக்கும்? பசங்களுக்கு ஃபோன் தான் பிரதர் பிடிக்கும். என்னப்பா நீ ஃபோன் பிடிக்குமா? பசங்களா, எங்கள் பசங்களுக்கு பைபிள் தாங்க பிடிக்கும். இல்லை பிரதர், இதில் ஒரு கூகுள் மேப்னு ஒரு ஆப் இருக்குது. சரி, அதில் வந்து கரெக்டான வழி எல்லாம் காமிக்கும். நிறைய டெக்னாலஜி இருக்கு பிரதர். உன் கூகுள் மேப் என்ன பண்ணிச்சு தெரியுமா? பசங்களா, என் ஃப்ரெண்டு ஊரில் இருக்கிறான், ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி, டே இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகணும், நான் ஃபோனில் கூகுள் மேப் போட்டேன், அவனை அந்த கூகுள் மேப் எங்கே தெரியுமா கூட்டின்னு போய் விட்டுச்சு? எங்கே தெரியுமா தள்ளிச்சு? எங்கே தள்ளிச்சு? காவால தள்ளி விட்டுச்சு. யோ, உன் கூகுள் மேப்பு தப்பாக வழி சொல்லும் தெரியுமா? இந்த பைபிளை படித்தா நம்ம எங்கே தெரியுமா போவோம்? எங்கே போவோம்? ஹெவனுக்கு போவோம். ஆமாம், இந்த பைபிளை படித்தா நம்ம காவால விழுவோமா? இல்லை, எங்கே போவோம்? ஹெவனுக்கு போவோம். உன் கூகுள் மேப் தப்பாக வழி சொல்லையா? சரி இரியா, அப்போ அது இருக்கட்டும். பசங்களுக்கு பிடிச்சது இந்த ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி, இந்த கேம்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே பாருங்க எல்லாரும் கத்துறாங்க பிரதர். கேம் பிடிக்குமா உங்களுக்கு? சரி, நான் அண்ணா ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஒரு குட்டி பையன் எங்கே பாரு இவனை மாதிரி இருப்பான், ஒரு குட்டி பையன், சின்ன பையன், எப்போ பாருமே என்ன கேம்னா அது? ஃப்ரீ ஃபயர், பப்ஜி. இல்லைண்ணா, நீ சொல்லாத, அவங்களே சொல்கிறாங்க. ஆமாம், சரி இரு, இப்போ சொல்கிறேன் இரு. ஃப்ரீ ஃபயரு, இந்த பப்ஜி, இதெல்லாம் குட்டி பையன் ஒருத்த விளையாடினே இருப்பானா, நைட்டு பகல்னு அப்படியே இது இப்படி கிட்ட வச்சு விளையாடுவானா. அவன் என்ன தெரியுமா ஆயிட்டான் கடைசியா? மென்டல் ஆயிட்டான். நீங்களும் அப்படி ஆகணுமா? இப்போ சொல்லு, இப்போ யாரெல்லாம் கேம் விளையாடுறவங்களாம் என்ன ஆகிடுவாங்க? உங்களை எங்கே தெரியுமா சேர்த்துருவாங்க? மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. அந்த குட்டி பையன் விளையாடி அவனுடைய மூளை என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஃபுல்லாக போயிடுச்சு. இனிமேல் கேம் விளையாடுவீங்களா? நம்மளுக்கு ஃபோன் பிடிக்குமா, பைபிள் பிடிக்குமா? கேட்கல சத்தமா? நான் கேட்சா, எங்கள் பசங்களுக்கு ஃபோன்லாம் பிடிக்காது, நான் பைபிள் தானே பிடிக்கும். சரிண்ணே, பைபிள் பிடிக்கிட்டோம். ஆனால் இதில் இருக்கிற சார்ஜ் மாதிரி உங்களை பைபிள் எப்படி நான் சார்ஜ் ஏற்றுறது? சார்ஜ் காலையினா நீ சார்ஜ் போடுவேன், கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? சார்ஜ் போட முடியாது. சார்ஜ் போட முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு சார்ஜ் இல்லைன்னா இதை படித்தா சார்ஜ் ஆகிடுவோம். இந்த ஃபோனை அழிஞ்சு போயிடுங்க. ஆனால் இதில் ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, வானமும் பூமியும் அழிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. இது சும்மா டப்பா, கீழே போட்டு பார்க்கலாம், போட முடியாதுல்ல, பயமாகுதுல்ல. நம்ம கீழே ஊழ்ந்தனா கூட இதை படித்தா ஏசப்பா நம்மளை மேலே தூக்கிடுவார் தெரியுமா? இதில் நிறைய விஷயம் ஏசப்பா நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆமாம், சரி, இந்த அண்ணனை துரத்திடலாமா? ஃபோனா முக்கியம் நம்மளுக்கு. நான் கிளம்புனா, எங்களுக்கு ஃபோன் வேணாம், போன சொல்லிடலாமா? எங்களுக்கு பைபிள் தானே முக்கியம், நீ போன வேணாம் எங்களுக்கு. ஆமாம், சரி, இந்த லெட்டரை நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா? இனிமேல் என்ன தெரியுமா பண்ணணும்? நான் கேட்பேன், உங்கள் டீச்சர்ஸ்லாம் நான் கேட்பேன், நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வீட்டுக்கு போயிட்டு என்ன தெரியுமா பண்ணணும்? உங்கள் டாடி மம்மியை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சொல்லித்தர சொல்லணும். ஆமாம், நிறைய டைம் இருக்குல்ல உங்களுக்கு, நிறைய சுற்றுறதுக்கு, வெளியே போகிறதுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பைபிள் படிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆமாம், நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கேட்பேன், யாரெல்லாம் பைபிள் படிக்கிறீங்க? இப்போ தானே சொன்னீங்க ஃபோன் பிடிக்குமா, பைபிள் பிடிக்குமா? இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஏசப்பா நிறைய விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் உனக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன். ஏன் ஏசப்பா நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வரணும்? அவர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், நீ படிச்சுனா நிறைய தெரிஞ்சுப்ப. அவருடைய உயிரை நம்மளுக்காக கொடுக்கறதுக்கு தான் இந்த உலகத்துக்கே வந்தார். ஆமாம், சரி, இன்னொரு ஸ்டோரி பார்த்துடலாமா? ஓகே, எல்லாம் சத்தம் போடாமல் உட்காரணும். ஓகே, எல்லாம் கண்ணை மூடி உட்காருறீங்களா? குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸில் எல்லாருமே சூப்பர், நல்லா கவனிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப அண்ணா, எங்கள் பசங்க நிறைய சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேண்ணே, ஆனால் இந்த பசங்க சூப்பராக குட்டாக உபயோக பண்ணுறாங்கண்ணே, ரொம்ப பிடிச்சிக்குதுண்ணே எனக்கு இந்த பசங்களை. ஆமாம், எல்லாம் கண்ணை மூடி உட்காரலாமா? சூப்பர், இன்னொரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸ்டோரி முடிஞ்ச பிறகு அண்ணா கொஸ்டின் கேட்பேன். ஓகே, சூப்பர், எல்லாம் கண்ணை மூடி உட்காந்துங்க.
எப்பப்பா ஏ பசங்களா பசங்களா எனக்கு வேற ஒரே தூக்கமா வருது பசங்களா. எங்க தாத்தா வேற வந்து என்னை எழுப்புவாரு. என் தாத்தா வந்து எழுப்புனா என்னை எழுப்பாதீங்க சரியா? நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் பசங்களா. ஏய் பசங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யார் அது உங்க பக்கத்துல தூங்குறது? குட்டி பையனா? ஜானியா? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என் கூட சேர்ந்து ஜானின்னு சொல்லி அவனை எழுப்புறீங்களா? அவன் ரொம்ப தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்பலாமா? ஜானி! தாத்தா என்ன தாத்தா? டேய் ஜானி, தாத்தா சொல்லுங்க தாத்தா. ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. சரி, அதுக்கு இப்ப என்ன? டேய் விபிஎஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, நீ விபிஎஸ்க்கு போலான்னு சொன்னா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. தாத்தா எனக்கு இன்னைக்கு லீவ் விடு தாத்தா. போதாதா தூக்கமா வருது தாத்தா. டேய் ஜானி, இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு சர்ச்சில் பப்பட் ஷோலாம் இருக்குதுடா. அப்படியா? ஆமாடா. பப்பட் ஷோவா? ஆமா, பப்பட் ஷோ இருக்கு. அங்க நிறைய டான்ஸ் பாட்டெல்லாம் சொல்லி தருவாங்க, பைபிள் வசனம்லாம் சொல்லி தருவாங்கடா. தாத்தா சரி தாத்தா, நான் என் ஃப்ரெண்டு வருவான், அவனையும் கூட்டிட்டு நான் விபிஎஸ் போயிருந்தேன் தாத்தா. சரி சரி, கண்டிப்பா போறியா? ஆமா போயிருந்தேன் தாத்தா. அந்த ஜெகோவா அசெம்பிளி ஆஃப் காட். ஆமா, அதே சர்ச் தான். அங்கதான் நடக்குது. அதனால நீ என்ன பண்ணு, உன் ஃப்ரெண்டா? யார் அது உன் ஃப்ரெண்டு? தாத்தா என் ஃப்ரெண்டு அந்த பவுடர் மூஞ்ச. அவனா? அந்த ஒரு டப்பா பவுடரை ஒரே டைம்ல போட்டுன்னு வருவான் அவனா? அவன்தான் பவுடர் மூஞ்ச. ஆமா. சரி, என்னவோ ஒரு மூஞ்சி. நீ என்ன பண்ணு, அவனையும் கூட கூட்டு போ சரியா? சரி தாத்தா. சரி, பத்திரமா போயிட்டு வாப்பா. போயிட்டு வரேன். பாய் தாத்தா. பாய். என் பசங்களா, என் ஃப்ரெண்டு வருவான்ப்பா, அவனை கூட்டிட்டு எங்க போயிடலாம்? நம்ம விபிஎஸ்க்கு போயிடலாம். இன்னைக்கு ஏதோ பப்பட் ஷோலாம் நடக்குதான், போய் பார்ப்போம். நான் பார்த்ததே இல்லைப்பா அதெல்லாம். எங்க போனான்னு தெரியல என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா? அவன் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்கடா. பவுடர் மூஞ்ச. ஆமா, அவனை பார்த்தல ஒரே சிரிப்பா வரும் பாருங்களேன். ஒரு டப்பா பவுடர் காலி பண்ணுவாங்க. எங்க போனான்னு தெரியலையே. டேய் சமசமுக்கா. டேய் பவுடர் மூஞ்சா, வந்துட்டியாடா? வந்துட்டேன்டா சமசமுக்கா. சரி அதெல்லாம் டேய் ஓ முக தண்ட சமசா முக்கு மடிக்குது. சரிடா சொல்றா, என்னடா ஆச்சு? டேய் விபிஎஸ் போலாம்டா இன்னைக்கு. டேய் விபிஎஸ்லாம் யாரா போவாங்க? போர் அடிக்கும்டா. டேய் போறலாம் இல்லடா, இன்னைக்கு ஏதோ பப்பட் ஷோலாம் நடக்குதுடா, நம்ம போய் பார்க்கலாம் வாடா. சரி, அதுக்கு முன்னாடி இங்க நம்ம பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போயிட்டு வரலாமா? எங்க? காட்டுக்கா? ஆமாடா, காட்டுக்கு தான். டேய் அந்த காட்டுல எல்லாம் டேய் மிருகங்கள்லாம் இருக்குடா, நான் வர மாட்டேன் போடா. டேய் அந்த காட்டுல உனக்கு பிடிச்ச மாங்காய் இருக்குடா. என்ன சொன்ன? மாங்காவா? சரி வாயை பொளக்காத, மாங்காய் தான். டேய் பசங்களா, எனக்கு மாங்கானா ரொம்ப பிடிக்கும்பா. சரி எனக்கு ஒரு ஐடியா. டேய் பவுடர் மூஞ்சா சொல்றா. டேய் நம்ம சீக்கிரமா போய் அந்த மாங்காவை அறுத்துட்டு விபிஎஸ்க்கு சாப்பிட்டே ஓட்டிடலாமா? சரி நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காட்டுக்கு போலாம் வா. டேய் எனக்கு அந்த காட்டுல வழி கூட தெரியாதுடா, நீ தான் வழி காமிக்கணும் சரியா? சரிடா, நான் பாத்துக்கிறேன்டா உன்னை, வாடா போலாம். சரி வா சீக்கிரம் வா, காட்டுக்கு போலாம். வா. டேய் பவுடர் மூஞ்சா, என்னடா இந்த காடு இவ்ளோ பெருசா இருக்கு? இதோ இரா வந்துட்டேன், கால் வேற முள்ளு குத்திக்கிச்சு. இரா டேய் வந்துட்டேன்டா. சீக்கிரம் வாடா. டேய் என்னடா இவ்ளோ பெரிய மரம்லாம் இருக்கு இந்த காட்டுல, ரொம்ப பயமா இருக்குடா. பாத்தியா எவ்வளோ பெருசா இருக்குது? டேய் ஆமாடா. சரி அந்த மாங்காவை சீக்கிரம் அறுத்துட்டு வாடா. சரி நீ எங்கேயும் போயிடாத, தொலைஞ்சு போயிடாத, நான் போயிட்டு உனக்காக பெரிய மாங்காவா அறுத்துன்னு வந்துடுறேன். சரி சீக்கிரமா வாடா, விபிஎஸ்க்கு டைம் ஆகுது. தாத்தா திட்டு வாருடா. சரி கத்தினே இருக்காதடா, இரா வந்துடுறேன். சீக்கிரம் வாடா. வேற சீக்கிரம் பசங்களா, என் ஃப்ரெண்டு மாங்காய் அறுத்துன்னு வரேன்னு சொல்லிக்கிறான். உங்களுக்கும் வேணுமா? வேணுமா? போடா, எனக்கே ஒன்று தான் அறுத்துன்னு வருவான். ஆமா, என் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா? அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது வேற. பவுடர் மூஞ்சி நான் பார்த்தீங்களா பசங்களா? அச்சிச்சோ, இந்த காட்டில் வேற எனக்கு வழி கூட தெரியாது, அவன் எங்க போனானே தெரியலையே. டேய் பவுடர் மூஞ்சா, டேய் எங்கடா போயிட்ட? வாடா, என்ன கூட்டிட்டு போடா. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு, எங்க போனானே தெரியலையே. ஃப்ரெண்ட்
பயமா இருக்கு. எப்படி வீட்டுக்கு போக போறேன்னே தெரியலையே. பவுலர் மூஞ்சா எங்கடாங்கிற எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குடா. இந்த காட்டுல இருந்து வழி கூட தெரியலையே, எப்படி போறது? ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே, எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. பசங்களா எப்படி வீட்டுக்கு போகுதுன்னே தெரியலையே. பசங்களா என்ன சவுண்ட் அது? பாபா ஐயோ பாபா வருது. பசங்களா நம்ம ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டா ஏசப்பா நோக்கி கூப்பிடணும்னு எனக்கு பிபிஎஸ் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. என் கூட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்றீங்களா? என் கூட சேர்ந்து எல்லாருமே சொல்றீங்களா? அன்புள்ள ஏசப்பா, நான் தெரியாத காட்டுக்கு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் இனிமே அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்பேன், டீச்சர் சொல்ற பேச்சு கேட்பேன். இந்த காட்டுல இருந்து காப்பாத்துங்க. ஆமென். பசங்களா நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டோம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எப்படி வீட்டுக்கு போக போறேன்னே தெரியலையே. திருப்பியும் சிங்கம் எதனா வந்து கடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. எனக்கு வழியும் தெரியல. பசங்களா நம்ம வேற ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஏசப்பா ஜெபத்தை கேட்டாரான்னு கூட தெரியலையே. என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி வீட்டுக்கு போக போறேன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு என்ன தனியா இங்க விட்டுட்டு போயிட்டான். ஜானி. யாரு? ஜானி. நான் தான் ஏசப்பா. ஏசப்பா சொல்லுங்க ஏசப்பா. ஜானி, ஏசப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அங்க இருக்கிற குட்டி பசங்களை ஜெபம் பண்ணீங்க தானே? ஆமா ஏசப்பா. ஜானி, ஏசப்பா உங்களோட ஜெபம் கேட்கப்பட்டது. ஏசப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா. ஜானி, ஏசப்பா பயப்படாத, சரிங்க ஏசப்பா. நான் உன் கூட இருக்கிறேன். சரிங்க ஏசப்பா. ஜானி, ஏசப்பா பயப்படாத. ஓகே ஏசப்பா. பசங்களா நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம்ல, ஏசப்பா வந்து நம்ம ஜெபத்தை கேட்டாரு பாத்தீங்களா? நீங்க இனிமே ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா கேட்பார் தானே? சூப்பர்ல பசங்களா. ஆனா ஏசப்பா வந்து நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ஏசப்பா என்ன இந்த காட்டுல இருந்து எப்படி காப்பாத்த போறாருன்னே தெரியலையே. எனக்கு வேற பயமா இருக்கு. திருப்பியும் எதனா வந்து சிங்கம் யானை எதனா வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஏசப்பாவோட ஜெபம் பண்ண ஏன் நான் வளர்க்குற நாய்க்குட்டி ஜிம்மி. ஜிம்மி, ஜிம்மி நீ தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போன ஜிம்மி. பசங்களா நம்ம ஜெபம் பண்ணோம்ல, ஏசப்பா நான் வளர்க்குற நாய்க்குட்டி மூலியமா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரே. பசங்களா ஆனா தாத்தா தான் என்ன திட்ட போறாரு. தாத்தா விபிஎஸ் போ சொன்னாரு, நான் போவே இல்லை. தாத்தா வந்தா சொல்லாதீங்க பசங்களா, நான் காட்டுக்கு போந்து. அப்பா காலையில ஜோரா மழை பெஞ்சு இப்போ வெயில் அடிக்குது. இந்த வயசான காலத்துல ஒன்றும் முடியல. யாரும் இங்க அழுதுன்னு இருக்காங்களே, யார் அழுறது? பசங்களா? ஜானியா? டே ஜானி, தாத்தா சொல்லுங்க தாத்தா. ஏன்டா அழுற? இந்த பசங்க யாருன்னா உன்னை அடிச்சிட்டாங்களா? தாத்தா ஆமா தாத்தா, இந்த பசங்க அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டாங்களா? டே யாரா ஜானி அடிச்சது? இல்ல 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 தாத்தா, நான் சும்மா 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 சொன்னேன்.
சும்மா சொன்னியா? சும்மா சொன்னேன் தாத்தா. சரி சரி ஜானி, சொல்லுங்க தாத்தா. நான் உன்னை ஒரு இடம் போக சொன்னேனே, நீ அங்க போவீங்க ஏன் நின்று அழுதுட்டு இருக்க? தாத்தா நீங்க சொல்ற பேச்சு கேட்காம நான் அந்த காட்டுக்கு போயிட்டேன் தாத்தா. என்னது, காட்டுக்கு போனியா? ஆமா தாத்தா. டேய் ஜானி, அந்த காடு ரொம்ப மோசமான இடம்டா. அந்த காட்டுக்கு போன யாரும் திரும்பி உயிரோட வந்ததே இல்லடா. தாத்தா நான் வேற ரொம்ப பயந்துட்டேன் தாத்தா. அங்க சிங்கம், புலி, யானை, பாம்பெல்லாம் வந்துச்சு தாத்தா. நான் ரொம்ப பயந்துட்டேன் தாத்தா. டேய் ஜானி, என்னடா சொல்ற? ஏன்டா இந்த மாதிரி ஆமா பண்ண? தாத்தா, என் ஃப்ரெண்டு கூட்டின்னு போயிட்டு மாங்காத்து தரும் சொல்லி என்ன தனியா விட்டு போயிட்டான் தாத்தா அவன். அச்சச்சோ ஜானி, ரொம்ப பயந்து. சரி சரி, நீ எப்படி அங்கிருந்து பத்திரமா வந்த? தாத்தா நான் விபிஎஸ்க்கு போயிட்டு இருந்தேன்ல ஃபர்ஸ்ட் எல்லாம். அப்போ விபிஎஸ் டீச்சர் சொன்னாங்க தாத்தா, நம்ம ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டா ஏசப்பா நோக்கி கூப்பிடணும், அப்ப ஏசப்பா நம்மளுக்கு பதில் கொடுப்பாருன்னு சொன்னாங்க தாத்தா. அதே மாதிரி நானு இந்த பசங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணோமா தாத்தா. ஏசப்பா வந்தார் தாத்தா. வந்து நீ பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னார் தாத்தா. நீ வேணா இந்த பசங்களை கேட்டு பாரு. அப்படியா? பசங்களா, ஏசப்பா வந்தாரா? உங்ககிட்ட பேசினாரா? நீங்களும் ஜெபம் பண்ணீங்களா ஜானி கூட? ஜானி தாத்தா அதே மாதிரி நம்ம வளர்க்குறோம்ல நாய்க்குட்டி, ஆமா ஜிம்மி. ஜிம்மி, ஆமா தாத்தா. நான் ஜெபம் பண்ணுவேன்னு ஏசப்பல்ல நான் வளர்க்குற நாய்க்குட்டி மூலியமா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டார் தாத்தா பத்திரமா. ஜானி, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா ஜானி? என்ன தாத்தா? ஜானி தாத்தா சொல்லுங்க தாத்தா. நீ விபிஎஸ்க்கு சண்டே ஸ்கூலுக்குலாம் ஒழுங்கா போனதுனால தான் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணணும் நீ எங்க போய் கத்துக்கிட்ட ஜானி? உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? தாத்தா நான் விபிஎஸ் போனதுனால அங்க விபிஎஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க தாத்தா. பாத்தியா ஜானி, நீ அங்க போனதுனால தானே இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சு. ஆமா தாத்தா. தாத்தா நான் இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். சாரி தாத்தா. சரி சரி, தாத்தா உன்னை மன்னிச்சிட்டேன். நீ என்ன பண்ணு, நீ ரொம்ப பயந்து போயிருக்க, அதனால நீ போயிட்டு குளிச்சுட்டு வா. தாத்தா உனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருக்கேன், நான் உனக்கு எடுத்து வைக்கிறேன். சரியா? சரிங்க தாத்தா. பசங்களா பாய். ஏய் பசங்களா, நீங்களும் ஜானி மாதிரி அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட இல்லை இந்த மாதிரி காட்டுக்கு எங்கன்னா போயிடுவீங்களா? ஒழுங்கா எங்க போனோம் எல்லாரும்? விபிஎஸ் போவீங்களா? கண்டிப்பா போவீங்களா? உங்க ஃப்ரெண்டை எங்க கூட்டிட்டு போனோம்? விபிஎஸ் கூட்டிட்டு போனோம். ஓகே பாய்.